அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைட். ஸ்லைட் சேஞ்ச் பண்ணிதான் இருக்கிறேன். நடக்குது இல்லையா? பாசிட்டிவ் என்ற ஒரு ஸ்லைட் காட்டுது இல்லையா? இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது. ஓகே. நாலாவது விஷயம் என்ன சொன்னால் for a own ஐடென்டிட்டி. ஓகேவா? இங்க வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரமே இல்லை. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு எத்தனை எல்லா கேர்ள்ஸ்லயும் ஒவ்வொரு ஒரு டேலண்ட் இருந்துச்சு இல்லைங்களா, ஒவ்வொரு ஒரு திறமை வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த திறமைய வந்துட்டு வெளிப்படுத்தியதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு ஒரு வாய்ப்பு வந்துட்டு இல்ல. விலைனா வெறும் வீடு, அடுப்பாடி, பிள்ளைகளை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, அவ்வளவுதான் அவங்களோட லைஃப் வந்துட்டு அங்கேயே முடிஞ்சிரு. ஆனா இது உங்களுக்கு இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்துட்டு இருந்துச்சு. அடுத்த ஸ்லைட். ஓகே, இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்துட்டு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு வந்துட்டு பயிற்சி கொடுக்கிய உங்களை வந்துட்டு ஜெயிக்கவும் வச்சு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பிசினஸ்ல தான் இருந்துச்சு இல்லைங்களா. உங்களுக்கு சொல்லி ஒரு அடையாளத்தை வந்துட்டு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்களுக்கு உருவாக்கி தாரு. அடுத்தது நம்பர் 5 என்ன? அடுத்த ஸ்லைட். ஓகே, ஃபார் யுவர் சைல்ட் ஃபியூச்சர். ஓகேயா? அடுத்த ஸ்லைட். ஓகே, ஃபார் யுவர் சைல்ட் ஃபியூச்சர் அப்படி என்ன சொன்னால் இப்ப நிறைய பேர் சொல்லியே ஒரு ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு பொம்பளை ஒரு பெண் வந்துட்டு படிச்சால் அந்த குடும்பமே தலைமுறையா படிச்ச மாதிரின்னு பெரியவங்க சொல்லியேனா. ஒரு ஒரு பொம்பளை வந்துட்டு படிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட தலைமுறைவாக்கி படிச்ச மாதிரி ஆகிய ஏன்னுச்சுன்னா பெண்கள் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கொள்றாங்களோ அதை வந்துட்டு அவங்களோட பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கிய இல்லைங்களா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்துட்டு லைஃப்க்கு தேவையான எல்லாமே வந்துட்டு கத்துக் கொடுக்கிய. லைஃப்ல ஜெயிக்கிறது இந்த பிசினஸ்ல வந்துட்டு பிசினஸ் மட்டுமா சொல்லித்தார இல்ல. எங்களுக்கு வந்துட்டு லைஃப் வந்துட்டு கத்து கொடுக்கிய. லைஃப் எப்படி சந்தோஷமா வாலியன்னு கத்து தர. லைஃப்ல வர பிரச்சனைகளுக்கு எப்படி அந்த பிரச்சனைகளை நாங்க எப்படின்னு ஃபேஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லித்தர. அதே மாதிரி லைஃப்க்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லி தரனால சோ ஒரு பெண் வந்துட்டு இந்த விஷயங்களை ஒரு பெண் வந்துட்டு இந்த விஷயங்கள்ல கத்துக்கொண்டால் என்னத்தையும் செய்த அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கிய. சோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருச்சிய பெண்களோட பிள்ளைகள், அதாவது அந்த பெண்களோட பிள்ளைகள் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு தைரியசாலியா இருச்சிய, ஒரு சாதனையாளரா இருச்சிய. அந்த புள்ள வந்துட்டு வாழ்க்கையில ஜெயிக்காம முடியல இல்லைங்களா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உள்ள பெண்களோட பிள்ளை சாதனையாளர்களா இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் பெரிய ஆளாக மாறணும். என்றால் ஓகே சாரி. உங்களோட பிள்ளைக வந்துட்டு சாதனையாளர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நீ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா. நிறைய பேர் வந்துட்டு நினைச்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நிறைய வந்துட்டு பணம் மட்டும்தான் சம்பாதிச்சு இயலும் அப்படின்னு வந்துட்டு ஒரு தப்பான மைண்ட் செட்ல இருந்துச்சு இல்லைங்களா. ஆனா வந்துட்டு அப்படி இல்லை. பணம் சொல்லி வந்துட்டு இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த பிசினஸ்ல வந்துட்டு பணம் என்று சொல்லியது என்னைய பொறுத்த வரைக்கும் 10% தான் இல்லைங்களா. 10% தான் நான் இன்கம் ஏர்ன் பண்ணியது. பேலன்ஸ் உள்ள 90%ம்
லைஃப் எப்படியே நாங்க ஒரு ஹெப்பியா ஒரு சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ப மாறி வாழியது எப்படின்னு எங்களுக்கு சொல்லித்தாரு. சோ அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு 6வது ஃபார் ரியல் ஹாப்பினஸ். அடுத்த ஸ்லைட். ஓகே, ஃபார் ரியல் ஹாப்பினஸ் அப்படி என்று சொன்னால் நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொன்னேன், ஒரு கேர்ளா பிறந்தேன்னு சொன்னா மாறி மாறி ஒவ்வொருத்தவங்ககிட்ட நாங்க டிபெண்டா இருச்சு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு தேவை வேணும்னு சொன்னாலோ இப்ப இங்க எத்தனை கேர்ள்ஸ் வெட்டிங் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, வெட்டிங் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, நீங்க இப்ப உங்களோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ன்றாலும் சரி, உங்களோட மாமா டேடாக்கு கிஃப்ட் பண்ணணும்ன்றாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பர்த்டேயோ ஒரு வெட்டிங் அனிவர்சரியோ வாழ்ந்து சொன்னால் அவங்க தார மணியால அவங்க தார கேஷாலே நாங்க சேர்த்து வச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணியவாக்கு தான் இருச்சோம். ஏன்னா நாங்க ஏர்ன் பண்ணியலனால. ஆனா நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல ஒர்க் பண்ணகிட்ட உண்மையா ஒர்க் பண்ணகிட்ட எப்படி இருந்துச்சுன்னா ரியல் ஹாப்பினஸ் எப்படி கிடைச்சுன்னு சொன்னால் உண்மையான சந்தோஷத்தை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு கொடுக்கிய. ஏன் எந்த சொன்னால் ஒரு பொண்ணுக்கு எது தேவை என்றாலும் இல்லைன்னா எது தேவை என்று சொன்னாலும் அவங்க அப்பா அம்மா அண்ணா ஹஸ்பண்ட் பிள்ளை கிட்ட கேக்கிய தானே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிய. ஆனா இங்க நீங்க நிறைய சம்பாதிச்சு நீங்க ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணியதால நிறைய வந்துட்டு ஏர்ன் பண்ண தொடங்கி. சோ ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியதால உங்களுக்கு வந்து தேவையானதை நீங்களே வேங்கிய அளவுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு தேவையானதை நீங்க வேங்கியதையும் தாண்டி உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் வாங்கி கிஃப்ட் பண்ணியெல்லாம் இருக்கலாம். இப்ப இங்க நிறைய பேர் நிறைய வித எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி நீங்க ஏற்றிச்சும் தானே. ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் வாங்கினதா இருக்கலாம், அவங்களோட டேடா மாமாக்கு வாங்கி கொடுத்தது, அவங்களோட வீட்டுக்கு வாங்கி போட்டது, அவங்களுக்கு சொல்லி ஒரு ஜுவல்லரிஸ் வாங்கினது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிய வீடியோஸ் பாக்கியனா. ஸோ உங்க இந்த மாதிரி எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்களை வந்துட்டு அவங்களோட ஃபேமிலிக்காக வேங்கி கொடுக்கிய. இந்த இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் வந்துட்டு கொடுக்கிய இல்லைங்களா. பணம் வேணும். நீங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு கல்யாணமாகி போனாலும் உங்களை ஒத்தருமே மதிச்சு இல்லை இல்லைங்களா. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னு சொன்னா இப்ப தாரா இருந்தாலும் சரி கல்யாணமாகி போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க உங்களுக்கு விளங்கும் தானே. இப்ப உங்களோட ஃபேமிலியில நீங்க கொஞ்சம் ஒரு பணக்காரன் என்றும் இல்லை ஏழை என்றும் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பரா இருந்தா உங்களோட ஃபேமிலியில தாரு அவ்வளோ நிறைய கேஸ் அதாவது நிறைய ஒரு ரிச் ஆயிச்ச கூடியவங்கள அங்க இன்வைட் பண்ணி அவங்களுக்கு தான் ஒரு நிறைய மறுவாதி குடுக்கிய. இப்ப இந்த காலகட்டத்துல என்னைய பொறுத்த வரைக்கும் வயசுக்கும் மறுவாதி இல்லை. சல்லி தாட்ட கூடவா இருச்சோ அவங்கள்ட்ட தான் ஓகே சரி. தாட்ட நிறைய கேஸ் அதாவது கிட்ட நிறைய சல்லி இருக்கு அவங்கள தான் அப்படி மரியாதை கொடுத்து இதை இல்லைங்கண்ணா. சோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெகுலரா ஒரு இன்கம் இல்லைங்கண்ணா. ரெகுலரா ஒரு இன்கம் வாரண்டு தெரிஞ்சுட்டு சென்னாலும் உங்களோட ஹஸ்பண்ட் நீங்க வெட்டிங் பண்ணி போகணும் மட்டும் இல்ல உங்களோட ஃபேமிலி ஆக்களுக்கும் தான் ரெகுலரா ஒரு இன்கம் ஒன்று வாரண்டு தெரிஞ்சால் உங்களோட ஃபேமிலியில எப்படி மதிச்சேன்னு தெரியுமா. அந்த அளவுக்கு ஒரு அந்த மரியாதைய செல்லையிலா அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்கிய நீங்க அனுபவிச்சுதான் பார்க்கணும் விளங்கினா. அதை நான் வாயில சொல்லிட்டு விட நீங்க ஏர்ன் பண்ண போல உங்களுக்கு அந்த கிடைச்ச மரியாதை இருந்துச்சு. அது வந்துட்டு அது வந்துட்டு உண்மைக்குமே ஒரு 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 இதான ஃபீல் உண்டு. ஆஹ் அப்படி அந்த மரியாதை உங்களுக்கு கிடைச்சோன்மா இருந்தா நீங்க அனுபவிச்சு பார்க்கணுமா இருந்தா நீங்க ஏர்ன் பண்ண தொடங்கணும். ஏன்னா பணம் இல்லாட்டிச்சே ஒரு ஒரு ஒத்தவங்களும் எங்களை வந்துட்டு மதிச்சு இல்ல. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த காலத்துல வெறும் ஹஸ்பண்ட் இப்ப வெட்டிங் பண்ணவங்களா இருந்தாலும் சரி வெட்டிங் பண்ணாம இருந்தாலும் சரி உங்களோட ஹஸ்பண்ட் இல்லாட்டி உங்களோட
ஏதாவது இன்கம் வச்சு அந்த ஃபேமிலியை ரன் பண்ணி என்று சொல்லியது கஷ்டமான விஷயம். இப்பீச்சிய காலகட்டத்துல ஒருத்தவங்க ஒரு 3000 ரூபாவோ ஒரு 5000 ரூபாவோ தேடினு சொன்னால் அந்தண்டு நாளை மட்டும்தான் அந்த இன்கம் வச்சு அந்த கேஷை வச்சு ரன் பண்ணிடலும் விளங்கினா. அதை தாண்டி சும்மா சொல்ல போனால கரண்ட் பில்லோ லைட் பில்லோ இதுகள் தாண்டி சேவிங் பண்ணியதண்டி சொல்லியது ஒரு சேவிங் பண்ணி துடிங்க. இப்ப எங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு பக்கம் வைங்க. ஒரு இக்கட்டான நிலைமை வந்துட்டா எங்களுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்துட்டாலோ ஏதாச்சும் கொண்டு வந்துட்டு தேனிக்கு எங்களுக்கு ஒரு கையில சல்லி வச்சோணும். நாங்க டெய்லி ஏர்ன் பண்ணி அதை டெய்லி செலவழிச்சிய ஒரு சுச்சுவேஷன் இருந்து கொண்டு எங்களால வந்துட்டு சாரி அந்த இன்கம் வச்சுக்கொண்டு நீங்க அந்தண்டே செலவழிச்சிட்டு போக போல ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்தாலும் நீங்க அதை செலவழிச்சதுக்கு உங்ககிட்ட சல்லி இல்லை விளங்குங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இன்னொருத்தவங்க கிட்டதான் கை ஏந்தி போயிட்டு நிச்சோணும். ஆனா ஆனா டியர் ஓகே இப்ப தனி ஒருத்தங்கட இன்கம் வச்சு வந்து இந்த காலத்துல வெறும் ரன் பண்ண இயல. அதனால வந்துட்டு நீங்க ஒரு சப்போர்ட்டா சரி நீங்களும் ஏர்ன் பண்ணதுக்கு தொடங்கணும் இல்லைன்னா ஏர்ன் பண்ணணும். நான் பேசியது கிளியர் இல்லையா? கொஞ்சம் செக் பாக்ஸ்ல போடுங்க. நான் பேசியது கிளியரா இல்லையா? ஆனா ஓகே நீங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்காலும் ஏர்ன் பண்ண தொடங்கணும் வேணா. ஸோ ஏர்ன் பண்ண தொடங்கணும் சொன்னா இப்ப எல்லா கேர்ள்ஸுக்குமே வெளியில போயிட்டு நாங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைதில்ல. பொதுவா முஸ்லீம் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணதுக்கு இல்ல. 100ல 10 10ம் இல்ல 5% கேர்ள்ஸ் மட்டும்தான் வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணிக்கொண்டு இருந்துச்சு. ஆனா இங்க நாங்க வந்துட்டு சாரி உங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பொதுவா வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணதுக்கு இல்லை விளையினா. எந்த கண்டிஷன்னா நீங்க ஜொப்க்கு போனேன்னு சொன்னால் ஃபேமிலி பிள்ளைகளை வந்துட்டு பார்க்கலாம் விளையினா. ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பார்ட் டைமாக உங்களுக்கு ஒரு 3 to 4 hour வந்துட்டு மணி நேரம் நீங்க டெய்லி ஒர்க் பண்ணாலே அதாவது உங்களோட வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு கொண்டு ஒரு 4 hour மாதிரி நீங்க தொடர்ச்சியா ஒர்க் பண்ண போல உங்களுக்கு வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணிடும் இல்லைங்கன்னா. இன்கம் ஏர்ன் பண்ணிடும் உங்களோட வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கொண்டு. ஏன்னா அந்த இன்கம் வந்துட்டு நிர்ணயிச்ச இன்கம் இல்ல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணியவங்களுக்கு தெரியும். அடுத்த ஸ்லைட். ஓகே 7வது லாஸ்டான ஒரு விஷயம் ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் இல்லைங்களா. பினான்சியல் ஃப்ரீடம் என்று சொன்னால் எப்படின்னு சொல்லியது இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு உடல் அந்த ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தா ஹெல்த் இஷ்யூ வந்தாலோ இல்லைன்னா வந்துட்டு நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வெட்டிங் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி ஸ்டடி பண்ணியிருந்தாலோ கூட வந்துட்டு என்டிஎன் எப்படி சொல்லிருந்துச்சுன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு வந்துட்டேன். ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு வரக்கிட்ட உங்களோட அக்கௌண்ட்ல வந்துட்டு அந்த அதுக்கு தேவையான ஒரு பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சோணும். இது நிறைய பேர் நினைச்சு கூட இருந்துச்சு பினான்சியல் ஃப்ரீடம் சொன்னா நிறைய தேவைக்கு அதிகமான அமௌண்ட் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட்ல இருந்தா தான் பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு இருந்துச்சு. அது இல்ல பினான்சியல் ஃப்ரீடம். பினான்சியல் ஃப்ரீடம் சொன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு சொல்லி இப்ப நீங்க ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போற சரியா ஒரு ஹோட்டலுக்கோ இல்லாட்டி ஒரு ட்ரெஸ் கடைக்கோ போன உடனே உங்களுக்கு அங்க ஒரு விரும்பிய உணவோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸோ அப்படி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட கையில இன்கம் இருந்துன்னு சொன்னால் நீங்க பினான்சியலா ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இல்லாட்டி நீங்க எங்க போனாலும் ஒரு ஹோட்டலோ ஒரு ட்ரெஸ்ஸோ எங்க போனாலும் ப்ரைஸை பார்த்து 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 பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தா
நீங்க பினான்சியலா ஃப்ரீடமா இல்லைன்னுதான் அர்த்தம் இல்லைங்களா? நான் பினான்சியலா ஃப்ரீடமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய கேஸ், அதாவது அக்கௌண்ட்ல வந்துட்டு எக்கச்சக்கமான கேஸ் என்ஜாய் பண்ண தேவையில்ல. எங்களுக்கு நினைச்சதை நாங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரைஸ் பார்க்காம பர்ச்சேஸ் கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட கேஷ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த பினான்சியல் ஃப்ரீடமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஓகேவா? ஸோ 7 ரீசனும் இதுதான். இப்ப நாங்க பாயிண்ட் ஸ்டார்ட் வீக்லி பிளான் அடுத்து அதெல்லாம் எப்படின்னு செய்துன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்ப நெட்வொர்க் மார்க்கெட், இப்ப இந்த பிசினஸ் நீங்க பெக்சூராக்குள்ள ஜாயின் பண்ணிருச்சு தானே. இப்ப ஜாயின் பண்ணுச்சுன்னா ஒரு சில விஷயங்களை நாங்க ஜாயின் பண்ணி ஒரு கொஞ்ச நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அளவுக்கு வேணும். இந்த விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா செஞ்சா மட்டும்தான். ஓகே, என்ன சொன்னால் இப்ப இந்த விஷயம் நீங்க செஞ்சா மட்டும்தான் உங்களால இன்கம் ஏர்ன் பண்ணிய அளவுக்கு நீங்க வந்துட்டு சக்சஸ் ஆகிடுது இல்லைங்களா? நீங்க இதை செய்யாட்டி உங்களால இப்ப நீங்க சொல்லியே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வீக்லி பிளான் சாரி பாயிண்ட் சார்ட் போட்டுச்சுன்னா நீங்க சொல்லிய எனக்கு டீம் இல்ல, எனக்கிட்ட ரெக்ரூட் இல்ல, எனக்கிட்ட டீம்ல மெம்பர்ஸ் இல்ல, வீக்லி பிளான் எந்த போடுவேன் நான் மைண்ட்ல நினைச்சு இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும், நான் அதெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேன். டு லிஸ்ட்டும் அப்படித்தான். நீங்க இதெல்லாம் செல்லக்கொள்ள ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நீங்க பாயிண்ட் ஸ்டார்ட் வீக்லி பிளான் டு லிஸ்ட் போடாம ஒரு 5 நிமிஷமே பிசினஸ்க்காக ஒதுக்கி இல்லையா இருந்தா நீங்க எப்படியே உங்களோட டைமை கொடுத்து அந்த 3 to 4 hours கொடுத்து ஒர்க் பண்ண போறது. இதில் உண்மைக்குமே நான் இதெல்லாம் தொடர்ச்சியா விட்டுட்டில தொடர்ச்சியா செய்ய ஸ்டார்ட் பண்ண அப்ப இருந்து என்ன எந்த டீம்லயும் சரி எந்த இன்கம்லயும் சரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் விளங்கினேன். ஸோ அது எப்படி என்று அதான் உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தர போறேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணா அது எந்த ஒரு விஷயமாவும் இருக்கலாம். பாயிண்ட் ஸ்டார்ட் மட்டும் இல்ல, வீக்லி பிளான் மட்டும் இல்ல, டு லிஸ்ட் மட்டும் இல்ல, உங்களோட லீடர்ஸ் உங்களே சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிட்டா அந்த லேர்ன் பண்ண விஷயங்களை நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக் அப்படின்னு நீங்க தள்ளி தள்ளி போடாம உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்ச நாள் செய்யப்படாது. சில பேர் எப்படி உடனே செய்த கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லாம நீங்க தொடர்ச்சியா செய்யக்கிட்டு தான் அது உங்களுக்கு சக்சஸ தர. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய முன்னுக்கு இருந்ததுக்கும் செஞ்ச பிறகு இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கே விளங்கும். அடுத்த ஸ்லைட். ஓகே, பாயிண்ட் ஸ்டார்ட் வந்துட்டு போடியதால எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்லைட். ஓகே, பாயிண்ட் ஸ்டார்ட் போடியதால எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன இருந்துச்சுன்னா இப்போ 250 பாயிண்ட் ஸ்டார்ட், இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் தாரம் போடணும்னு சொன்னால் எபெக்ஸ் ஒரு நாள் எங்களோட முதல் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி 250 கம்ப்ளீட் பண்ணி தானே. அப்படி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணக்கோல உங்களுக்கு எப்படி இன்கம் குயிக்கா எடுக்கலும். அதே மாதிரி எந்தெந்த டீமுக்கு ரெக்ரூட்மெண்ட் நாங்க பண்ணணும், எந்த டீமுக்கு நாங்க ஸ்பெஷலான கைடன்ஸ் கொடுக்கணும், எந்த டீமுக்கு ஒடஸ் கலெக்ட் பண்ணி ஐடியாஸ், எந்த டீமுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஐடியாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி. ஸோ பாயிண்ட் ஸ்டார் எப்படின்னு போடி என்னென்றால் எங்கட இந்த மாதிரி ஒரு இதை கீறிக்கொண்டு மேல நீங்க எந்த போடணும்னு சொன்னால் டேட் போடணும். இப்ப நார்மலா நாங்க எஃபெக்சுவல் ஒர்க் பண்ணி 6 days தானே. ஒரு வீக்ல 7 days இருந்தாலும் நாங்க 6 days தான் ஒர்க் பண்ணி, ஏன்னா மண்டே டு சாட்டர்டே. ஸோ நீங்க இப்ப இந்த வீக் செய்யக்கூடிய பாயிண்ட் ஸ்டார்ட் நீங்க எப்படியும் போடணும்னு சொன்னா திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டை போட்டுட்டு சனிக்கிழமை உள்ள டேட்டை போடுங்க. இப்ப இந்த வீக் போயிட்டு நிச்சயது ஜனவரி 4th வீக் தானே. ஸோ ஜனவரி 4th வீக்னு போட்டுட்டு அந்த பாயிண்ட் ஸ்டார்ட்னு போடுங்க தானே. எப்படியெல்லாம் போட்டுட்டு 3A 4A 5B 6B நாங்க போடணும். போட்டு டார்கெட்ல இந்தியன் எழுதணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் ஸ்டார்ட் செய்யறவங்க உங்களோட டார்கெட்ல 250 பாயிண்ட் தான் டார்கெட்டா இருக்கணும். அதாவது ஒவ்வொரு லைன்லயுமே 250, 3A 250, 4A 250, 5B 250, N6B 250 பாயிண்ட்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ண போறது. ஆனா ஒரு விஷயம் என்ன சொன்னா நீங்க டார்கெட் பண்ண உடனே உங்களுக்கு 250 வரல. நாங்க டார்கெட் பண்ண கோல 0 தான் வருது. ஆனா நாங்க டார்கெட் பண்ணணும். எந்த ஒரு டார்கெட்டும் இல்லாம நாங்க ஒர்க் பண்ணிட்டு விட
ஒரு டார்கெட்டோட நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு அதை குயிக்கா ரீச் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எவ்ரி வீக் போட்டுட்டு ஆக்சுவல் அடிச்சு தானே ஆக்சுவல்ல வந்துட்டு என் போடணும்னு சொன்னால் அடுத்த ஸ்லைட். ஓகே, ஆக்சுவல்ல வந்துட்டு என் பாயிண்ட் போடணும்னு சொன்னா நீங்க இந்த ஆக்சுவல்ல மார்க் பண்ண வேண்டியது சாட்டர்டே நைட் அப்படி இல்லாட்டி சண்டே ஏர்லி மார்னிங்கோட நீங்க மார்க் பண்ணணும். எதுக்குன்னு சொன்னா இல்லாட்டி சிஸ்டம்ல வந்துட்டு பாயிண்ட்ஸ் அப்படியே கிளியர் ஆகிடுது இல்லைங்கண்ணா அஸ்வத்தியோ. சாட்டர்டே நைட் அப்படி இல்லாட்டி சண்டே ஏர்லி மார்னிங்கோட உங்களோட இப்ப இந்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் செக் பண்ண போல ஆகவே கீழுக்கு இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும். நான் ஒரு 2 ஷாப்ல தான் எட் பண்ணிச்சு 3A 4A அந்த மாதிரி 5B 6B இருந்துச்சு. ஸோ நீங்க மார்க் பண்ண வேண்டிய அந்த ஆக்சுவலா மார்க் பண்ண வேண்டியது என்ன இருந்துச்சுன்னா இப்ப 3Aல நியூ ஆர்வி இருந்துச்சு, அடுத்து பேலன்ஸ் ஆர்வி ஆக்டிவ் ஆர்வி. நியூ ஆர்வி என்று சொல்லியது வந்துட்டு இந்த வீக் எங்களோட டீம்ல நடந்த சேல்ஸுக்குரிய கணக்கீடு தான் அது. ஸோ நியூ ஆர்வில 117 பாயிண்ட் ஆர்விக்குரிய சேல்ஸ் நடந்துருச்சு. பேலன்ஸ் ஆர்வி என்று சொல்லியது வந்துட்டு இந்த வீக் இல்லாம ஓகேயா, இந்த வீக் இல்லாம போன வீக் ஐக்கு முந்தின வீக் அதை நாங்க எங்களோட 3 இயர்ஸ் ஐக்கு முந்தின வீக் எல்லாம் எதாயின அந்த சேல்ஸ் த பாயிண்ட்ஸ் சேல்ஸ் த ஆர்வி தான் பேலன்ஸ் ஆர்வியில் இருந்துச்சு. அது ஆக்டிவ் ஆர்வியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு நியூ ஆர்வி பேலன்ஸ் ஆர்வி ரெண்டையும் கூட்டி ஆக்டிவ் ஆர்வியில காட்டியது. ஆனா நாங்க ஆக்சுவல்ல எந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும் எந்த இதை மார்க் பண்ணணும் அப்படி என்று சொன்னால் எதை மார்க் பண்ணணும்னு சொன்னால் நியூ ஆர்வி இருந்துச்சு. அதைத்தான் நாங்க ஆக்சுவலா மார்க் பண்ணணும். இப்போ 3Aல 250 டார்கெட் போட்டுருச்சு. அப்ப 3A ஆக்சுவலையும் போடணும் 177. 4Aலையும் 250 டார்கெட் போட்டுருச்சு. ஆனா 39 தான் வந்துடுச்சு. ஸோ அங்கே 39 மார்க் பண்ணி அதே மாதிரி 5B 6Bலையும் இருந்துச்சு நானே. ஸோ அதை அந்த நியூ ஆர்வியில வரக்கூடிய இதைத்தான் நாங்க அங்க மார்க் பண்ணியது. ஸோ பாயிண்ட் ஸ்டார்ட் உங்களுக்கு கிளியரா போடியது. இதோட பேரு சேல்ஸ் சார்ட். பாயிண்ட் சார்ட்னு சொல்லி பழகிட்டேன். நீங்க இனி சேல்ஸ் சார்ட் அப்படி என்று சொல்லதுக்கு பழகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது கிளியரா? இது போடிய மெத்தட் கொஞ்சம் செக் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, கிளியர்னு சொல்லிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பாயிண்ட் ஸ்டார்ட் என்ன சொன்னீங்கன்னா அது வீக்லி நாங்க எவ்ரி வீக் போட வேண்டிய பாயிண்ட் ஸ்டார்ட். இது வந்துட்டு 6 மந்த் அனலைஸ் பண்றது. இப்போ 6 மந்த் எங்க டீம்ல ஈஸியா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட். இப்போ இது வந்துட்டு எங்களுக்கு கிளியரா விளங்கும் தானே? 6 மந்த் இதென்று போட்டுட்டு சைட்ல வீக் எண்ட் டேட் என்று போடிய அதுக்கு ஒரு 3A டார்கெட் ஆக்சுவல், 4A டார்கெட் ஆக்சுவல், 5B டார்கெட் ஆக்சுவல், 6B டார்கெட் ஆக்சுவல், அது போற இன்கம் ஏர்னர்ஸ், அடுத்த மை வீக்லி இன்கம். இப்ப நீங்க இங்க எந்தையும் போடணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப வீக்லி வீக்ஸ் அண்ட் டேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த வீக்லி இது ஸ்டார்ட் பண்ணிதா இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு வீக் என் டேட்ல வந்துட்டு ஜனவரி 4th வீக் வந்து போடுங்க டேட்டை போட்டு. ஓகே, 3Aல டார்கெட் நீங்க 250 பண்ணனுச்சுன்னா 250 அந்த மாதிரி அந்த 4 டீமுக்குமே போட்டுட்டு அங்க ஆக்சுவலா வர பாயிண்ட ஆக்சுவலா மார்க் பண்ணிய மார்க் பண்ணிட்டு இன்கம் ஏர்னர்ஸ் ஒன்று இருந்துச்சு 6Bக்கு அடுத்தது. அந்த இன்கம் ஏர்னர்ஸ்ல இப்போ உங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ணவங்க இருச்சுமே பெரிய பெரிய லீடர்ஸ்ல வந்துட்டு வீக்லி நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்ணியும். ஸோ அந்த இன்கம் ஏர்னர்ஸ்ல உங்களோட பேர்ல ஒருத்தர் இன்கம் ஏர்ன் பண்ணினா ஒருத்தங்க ஒரு நம்பர் போடிய 10 பேர் ஏர்ன் பண்ணினா 10 பேர் போடிய. ஸோ அதை நீங்க டைம் எழுதணும். ஒருத்தருவே இன்கம் ஏர்ன் பண்ணிடலாட்டி 0 போடியது. அடுத்தது மை வீக்லி இன்கம்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த வீக் எவ்வளோ இன்கம் எட்டாகிங்க. இன்கம் எட்டாக இல்லாட்டி 0 போடுங்க. இன்கம் எட்டாக இருந்தா அந்த வீக் எவ்வளோ இன்கம் எட்டாகிச்சியோ
அந்த இன்கம் நீங்க மார்க் பண்ணணும். ஸோ இப்படி நீங்க எவ்ரி வீக் செய்யக்குள்ள உங்களுக்கு ஈஸியா அந்த சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணிடும். சரிங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இது வரைக்கும் அந்த டீம்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 6 months பாயிண்ட் சார்ட் கிளியரா? இமேஜ் வந்து கிளியரா இல்ல, நான் வேணும்டா குரூப்ல போட்டுடையும் செஷன் முடிக்கிட்டேன். இது கிளியரா? கொஞ்சம் குயிக்கா போடுங்க. ஓகே, கிளியர். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்த ஸ்லைட். அடுத்த என்ன, இப்ப நாங்க இந்த பாயிண்ட் சார்ட்டை மட்டும் போட்டுட்டு சும்மா இருந்தா எங்களுக்கு அங்கே பாயிண்ட்ஸ் வரா. நாங்க டார்கெட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிடலுமா? பாயிண்ட்ஸ் சார்ட்டை மட்டும் போட்டுன்னு சொன்னா அதான் ரீச் பண்ணிடலுமா? சொல்லுங்க மீட்டிங்ல வச்சுக்கவாங்க. இல்ல, ஏன்னா நாங்க பாயிண்ட் ஸ்டார்ட் போடுறது எவ்வளவு முக்கியம், அது ஒரு டார்கெட். ஆனா நாங்க அந்த பாயிண்ட் ஸ்டார்ட்டை போட்டுட்டு நாங்க வீக்கு பிளான் பண்ணணும் இல்லைங்கண்ணா. வீக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் இந்த 250 இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணுமா இருந்தா நாங்க செய்ய வேண்டிய ஒர்க் அத ஒரு பிளானா போடிய, ஒரு வீக்குக்கு பிளானா போட்டுட்டு அந்த பிளானை இந்த வீக்லி பிளான் கட்டாயம் பண்ணணும். இந்த வீக்லி பிளான் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு எங்களுக்கு போயிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வீக் வந்து நான் இந்த ப்ராடக்ட் பத்தி லேர்ன் பண்ணணும். இந்த வீக் நான் இந்த டீமுக்கு கான்ஃபரன்ஸ் கால் செய்யணும். இத்தனை மெம்பர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மெம்பர்ஸ் சரி நியூ ரெக்ரூட்மெண்ட் ஓனா டீம் ஆங்கல் பண்ணியதில் நான் ஓன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வீக்லி பிளான்ல வரும். இந்த வீக்லி பிளானை நாங்க போட்டுட்டு அடுத்த ஸ்லைட். இந்த வீக்லி பிளானை போட்டுட்டு அதை நாங்க டுட் லிஸ்டா சேஞ்ச் பண்ணி டுட் லிஸ்ட் இருந்துச்சுன்னா இப்ப நாங்க நேத்து வீக்லி பிளான் போடணுமே. நேத்து சண்டே, ஸோ நேத்து வீக்லி பிளான் போட்டிச்சோம். நேத்து போட்டுட்டு இப்ப நாங்க நாளைக்கு செய்ய வேண்டிய ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் இதே திங்கட்கிழமை இப்ப நான் நேத்து வீக்லி பிளான் போட்டுட்டு இன்றைக்கு டுட் லிஸ்ட்ல போட்ட இந்தியன் ஸ்லைட் எடிட் பண்ணணும். 8 to 9 நான் வந்து இந்த செஷன் செய்யணும். இந்த மாதிரி இன்றைக்கு உள்ள எந்த ஒர்க் எபெக்ஸ் ஒர்க்காக குடிக்க ஒர்க்கை நான் டைம் போட்டு இந்த டைம்ல இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதி வச்சுட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப நீங்க நாளைக்கு இன்றாவைக்கு எழுதிக்கொள்ளும். நாளைக்கு வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லி டைமை போட்டு மூணு ஷெட்யூலா பிரிச்சுக்கோங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். 3 ஷெட்யூலா பிரிச்ச போல உங்களுக்கு இன்னும் ஈஸியா தான் இது தெரியும். சில பேர் மார்னிங் ஃப்ரீ இல்லைங்களா, சில பேர் ஈவினிங், சில பேர் ஆஃப்டர்நூன். ஸோ உங்களுக்கு எந்த டைம் நல்லா ஃப்ரீயோ அந்த டைம்ல நீங்க கூடுதலான ஒர்க் பண்ணிடு. இந்த மாதிரி 3 ஷெட்யூலா பிரிச்சு அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டாஸ்க் கொடுக்க வேணாம். ஒரு 5, 6, 7 அந்த மாதிரி விஷயங்களை டாஸ்கா போட்டு நீங்க ஒரு டுட் லிஸ்டா எழுதிடும். இப்ப நீங்க எழுதிட்டு இப்ப நான் நேத்து போட்டதானே டுட் லிஸ்ட், வீக்லி பிளான் போட்ட நேத்து அதே மாதிரி டுட் லிஸ்டும் போட்டேன். இப்ப இன்றைக்கு நான் நாளைக்கு டுட் லிஸ்ட போட முன்னுக்கு நான் இன்றைக்கு போட்ட டுட் லிஸ்ட்ல என்னென்ன ஒர்க் பண்ணேன் அந்த ஒர்க்கை நான் ட்ரிக் பண்ணியேன். அதாவது நான் பண்ண ஒர்க்குக்கு ரைட் மார்க் போடி, பண்ணாத ஒர்க்குக்கு பண்ணலேன்ட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ அப்போ எனக்கு விளங்கியே நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சதுக்கும் ஒர்க் பண்ணதுக்கும் டிஃப்ரெண்ட் விளங்கிய. ஸோ இப்படி நீங்க பண்ண போல நீங்க நினைச்சிய ஒர்க் உங்களுக்கு மறக்கியில்ல, அதை ஒர்க் பண்ணி படிய இன்னும் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிய உங்களுக்கும் விளங்கிய. இப்ப நிறைய பேர் வந்து இப்ப விடிஞ்சா ஈக்கடுத்து என்டிஎன் ஒர்க்கை நாங்க யோசிச்சு தேவையில்ல. அந்த டுட் லிஸ்ட்டை பார்த்தா ஓகே இந்த ஒர்க் எல்லாம் மீச்சி இதெல்லாம் பண்ணணும், இந்த ஒர்க் பண்ணியல அப்படின்னு எங்களுக்கு அதை பார்த்து விலகி கொள்ள இயலும். சம்டைம் இன்றைக்கு நீங்க டுட் லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணாட்டி நாளைக்கு டுட் லிஸ்ட்டை போட உங்களுக்கு ஈஸியா பார்க்கல. எப்படி நாளைக்கு டுட் லிஸ்ட் எழுத போல இன்றைக்கு டுட் லிஸ்ட்டை மார்க் பண்ணினப்ப ஓகே இன்றைக்கு நான் போட்டதுக்கு ஒரு ஒர்க்கும் பண்ணல, அப்ப நான் இன்றைக்கு போட்ட டுட் லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாளைக்கு போடணும், நாளைக்கு செய்யணும், நாளைக்கு செஞ்சு முடிச்சோணும். அதனால இன்றைக்கு போட்ட ஷெட்யூலே நாளைக்கும் எழுதி நாளைக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கை செஞ்சு முடிச்சிய. நீங்க இப்படி செய்ய போல நீங்க நினைச்சிய ஒர்க்கும் பண்ணி படிய, நீங்க டார்கெட் பண்ணிய அந்த பாயிண்ட்ஸையும் ரீச் பண்ணிய உங்களோட இன்கமும் குயிக்கா ஏர்ன் பண்ணி பிள்ளைகள். அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்ப நான் சொல்லி தந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் கிளியர் தானே? பேசுற டவுட் இருச்சா? இவ்வளவுதான் விஷயங்கள். இன்ஷால்ல இதை தொடர்ச்சியா செய்யுங்க இல்லைங்க. இப்ப நானும்
இதெல்லாம் தொடர்ச்சியா செய்யக்கொள்ள தான் எனக்கு உண்மையிலுமே ஃபாஸ்டா சக்சஸ் ஆக இயலுமா இருந்த பாயிண்ட்ஸ் சார்ட் நான் எல்லாம் போடக்கொள்ள எந்துக்குன்னு பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியதே எனக்கு தெரியா. சும்மா ஏனோ தானோ ஒன்று கிறுக்கி வச்சிருந்தேன். ஆனா இப்ப எனக்கு விளங்கியதானே எல்லாமே எங்களுக்கு போன்ல நோட் பண்ணிடலாம், கைப்பட எழுதணும். ஸோ அதனால நீங்களும் தொடர்ச்சியா இந்த விஷயங்களை செய்யுங்கோ. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னு நினைச்சிய கட்டாயம் இந்த செஷன் ஃபீட்பேக்கை செட் பாக்ஸ்ல போடுங்க. இது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே.